ஃபினான்ஷியல் பிளானிங்னா பணக்காரனுக்கு தான், ஏழைங்களுக்கு கிடையாது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் பிளானிங் யாருக்கு தேவைன்னா ஏழைங்களுக்கு தேவை. எப்படி வேணும் ஃபினான்ஷியல் பிளானிங் நான் எப்படி பண்றது அப்படின்னீங்கன்னா, உங்களோட மாசம் பட்ஜெட் ஃபர்ஸ்ட் போடாம ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணவே முடியாது. மாசம் பட்ஜெட் போட்ட அப்புறம் தான் உங்களுக்கு சர்ப்ளஸ் தெரியும். இந்த சர்ப்ளஸ் நமக்கு இலக்குகளுக்கு போதுமா போதாதா, போதாதுன்னா என்ன பண்ணும், தேவையில்லாத எக்ஸ்பென்சஸை கட் பண்ணும். அப்போ நம்ம கோலை வந்து 3ஆ பிரிச்சுக்கணும். ஷார்ட் டேர்ம் கோல், மீடியம் கோல், லாங் டேர்ம் கோல் அப்படின்னு பிரிச்சுக்கணும். லாங் டேர்ம் கோல்ல எதுனா வரும், குழந்தைகளோட மேரேஜ், ரிட்டையர்மெண்ட் இதெல்லாம் வந்துடும். மீடியம் டேர்ம் என்ன வரும், ஸ்கூல் ஃபீஸ், கிராஜுவேஷன்ஸ் வரலாம். ஷார்ட் டேர்ம் என்ன, ஷார்ட் டேர்ம் ஏதோ நம்ம கார் வாங்கணும்னு நினைக்கிறோம், இல்லை வீடுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணலாம். இப்போ எல்லாத்துக்கும் பண்றதுக்கு முன்னாடி என்ன நம்மளுக்கு வேணும், இந்த கோல்ஸ் ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் எடுத்துட்டாங்க, இது போதுமா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவைன்னா எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் தேவை. எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 3லேருந்து 6 மாசம் உங்களுக்கு குடும்ப செலவு எவ்வளோ அதை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுமா. எவ்வளவு எமர்ஜென்சி ஃபண்ட், இப்போ என்னோட மாத வருமானம் 50,000 ரூபாய், இதுல எனக்கு செலவெல்லாம் வந்து மாசம் 35,000 ரூபாய் செலவாயிடுது, மீதி 15,000 ரூபாய் தான் நான் சேவ் பண்றேன் அப்படின்னா என்ன பண்ணும், அந்த 35,000 இன்டூ 6 மாசம் எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் வரும். இல்ல சார் எனக்கு 50,000 வந்துட்டா சேர்த்து வச்சுட்டேன்னா எனக்கு பிரச்சனை, வேலை இல்லைன்னா கூட நான் மேனேஜ் பண்ணணும்னா 50,000 6 மாசம் எவ்வளவுன்னா 3 லட்சம் ரூபாய். அப்போ 3 லட்சமோ இல்ல 2 லட்சம் ரூபாய் தனியா எடுத்து வச்சுட்டு அப்புறம் தான் நீங்க ஷார்ட் டேர்ம் கோல், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் கோல்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லாரும் அவங்க இலக்குகளை அடைச்சிடலாம். இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணாம ட்ரை பண்றதுனால தான் நிறைய பேரால சம்பாதிக்கணும், வாழ்க்கையை ஓட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பட்ஜெட் போடாத குடும்பங்கள் எல்லாம் தடுமாறணும். அப்போ ஃபினான்ஷியல் பிளான் போடாத குடும்பங்கள் இன்னும் தடுமாறணும். அப்போ நீங்க ஒரு சின்ன முதலீட்டாளர், நீங்க ஃபினான்ஷியல் பிளான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனையே கிடையாது. திஸ் இஸ் சுரேஷ் பார்சாதி, சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர். நீங்க www.myssconsolidation.com போய் பிளாக்ல பாத்தீங்கன்னா நிறைய குடும்பங்களுக்கான ஃபினான்ஷியல் பிளானிங் எழுதி வச்சிருக்கோம். அதுல ஒரு 300-400 பேருக்கு குடும்பத்துக்கு கொடுத்துருக்கோம். அந்த குடும்பத்தில் கொடுத்தது ஏதாவது உங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஒத்து இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்க அந்த ஐடியா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான வீடியோ உங்களுக்கு வேணும்னா பிளான் வித் பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.